ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 39. நீங்கள் குண்டாக இருக்கீங்க, கை கால்லாம் வலிக்குது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, இப்போவே 25 தான் ஏஜ் ஆகுது, பட் நான் 30 ஏஜ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இனி அதை கவலையே பட தேவை. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மந்தில் 6 kg வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ப்ரோட்டீன் சொல்கிறீங்க, ஃபைபர்னு சொல்கிறீங்க, காஃப்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ப்ரோட்டீன்னா நம்ம எக்கு, சிக்கனு, பன்னீர் அந்த மாதிரி ஒயிட் ஐட்டம் ஃபுல்லாமே ப்ரோட்டீனில் வரும். காஃப் அப்படின்னா இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, நீங்கள் எந்த ஒரு மாவு ஐட்டம் வந்து எடுக்கிறீங்கனாலுமே அது காஃபில் தான் வரும். ஃபைபர்னால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபைபரில் வரும். இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு எல்லாமே வரும். ப்ரோட்டீனில் ஒயிட் சன்னாலாம் ப்ரோட்டீனில் வரும். இந்த நிலக்கடலை அது எல்லாமே ப்ரோட்டீனில் வரும். அதுக்காக தான் நம்ம டெய்லி நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா பிளேட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு லாஸ் ஆகும். நம்ம ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரோட்டீன், காஃப், ஃபைபர்னு பேலன்ஸாக சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே பேலன்ஸாக சாப்பிடுங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். நேற்று ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வெயிட் செக் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னனால அவங்களுக்காக இன்றைக்கி நான் வெயிட் செக் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டேன். எனக்கும் வந்து வீக்லி வந்து வெயிட் குறையாது. எனக்கும் 2 வீக்ஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான் வெயிட் குறையும். பட் இன்ச் லாஸ் வந்து வீக்லி வந்து இன்ச் லாஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது, வெயிட்டு மட்டும் செக் பண்ணாங்க, நீங்கள் வந்து இன்ச் லாஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் குறையலைன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. இன்ச் லாஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஏதாவது ட்ரிங்கை குடிச்சு 1 மந்தில் ஃபுல் வெயிட்டே குறைக்க போகிறோம், அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டையும் கொஞ்சமாக குறைச்சி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறாத மாதிரிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட்டுலாம் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் டெய்லி என் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணேன்னு. உங்களுக்கு டெய்லி நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஃபுட்டுமே நான் ஹெல்த்தியாக சூப்பராக எடுத்து முடிச்சிட்டேன். மிட் மார்னிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தேவைப்படனா பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் டின்னர் வந்து இந்த ரைஸ் மட்டும் எடுத்துக்கோ. இப்போ ரைஸ் வந்து காஃப், நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மில்லட் ரைஸ் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா ரெட் ரைஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி அப்புறம் குக்கும்பர் வந்து ஃபைபர் இருக்குது. நான் கத்தரிக்காய் பொரியல் எடுத்துகிட்டேன், பொடலங்காய் கூட்டை எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வெறும் ஃபைபரும் காஃபாக தான் நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மார்னிங்கே எனக்கு வேணுங்கிற ப்ரோட்டீன் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம உடம்புக்கு தேவையான அளவுன்னு கொஞ்சோண்டு இருக்கும், அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓகே தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு காப்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாகவும் சாப்பிடுங்க. நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களாம் கேட்டிருந்தீங்க, ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ் டயட் பிளான் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்புல கொஞ்சோண்டு காஃபு சேர்த்துக்கணும். நீங்கள் எல்லா நாளுமே உங்களால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் அப்புறம் காஃப் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் எப்போவுமே பேலன்ஸ்டாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா நானும் உங்கள் கூட சர்வே பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா என்னுடைய டிப்ஸுனா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வாக் பண்ணுங்கள். 5000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு ஃபோனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 5000 ஸ்டெப்ஸ் நடக்க முடிஞ்சவங்க நடக்கலாம், 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடிஞ்சவங்க இன்னும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். பட் என்னாலலாம் 5000 தான் நடக்க முடியும். ஸோ நான் 5000 ஸ்டெப்ஸ் டே பை டே நான் வாக் பண்ணிடுவேன். என்னுடைய நைட்டு டின்னரும் 7 to 8 o'clock முடிச்சுக்குவேன். நான் இன்றைக்கி வந்து கோவா தான் எடுத்துகிட்டேன். எனக்கு கோவா வந்து இங்கே கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஸோ நான் வந்து கோவா எனக்கு பிடிக்கிறதுனால நான் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களால் கோவா கிடைச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். நான் மதியானம் வச்ச பொடலங்காய் கூட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சொரக்காய் ஆடை தான் போட்டேன். இதில் வந்து சொரக்காய், கேரட்டு, வெங்காயம், உப்பு போட்டு நான் எப்போவுமே பச்சரிசி மாவு போட்டு செய்வேன். இன்றைக்கி வந்து கேப்ப மாவு போட்டு ராகி மாவு போட்டு செஞ்சேன். ஸோ இந்த அடை சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ இதிலெல்லாம் அயன் சத்தும் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்குது. சூப்பராக வெயிட் லாஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.